எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்னைக்கு பம்பலப்பேட்டில் இருக்கிற கதிரேசன் பிள்ளையார் கோயிலுக்கு வந்துக்கிறேன். அதில் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னா, சரியாக பம்பலப்பேட்டி கவர்மெண்ட் ஃப்ளாட்ஸ் இருக்குல்ல, அதுக்கும் ஆப்போசிட் சைடில் இருக்குது. ரோட்டுக்கு இந்த சைடில் அந்த கோயில் இருக்குது. இவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையே அந்த கோயில். நாங்கள் சின்னதில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இன்னமும் இருக்குது. இந்த அரச மரத்துலேருந்து வர காற்று அவ்வளோ குளு குளுன்னு இருக்குது பாருங்க. கோயிலும் அந்த மர நிழல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுவோமா? வாங்க போயிட்டு என்னென்ன சாமி எப்படியெல்லாம் இருக்குது கோயில் எல்லாம் பார்ப்போம். எவ்வளோ பெரிய கோயில். இதில் மூலஸ்தானத்தில் பிள்ளையார் தான் இருக்கிறாரு. சுற்று வர எல்லா கடவுள் சிலைகளையும் வச்சுருக்குறாங்க. எல்லா சிலைகளும் கருங்கல்ல தான் செதுக்கி இருக்கிறாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக உயிரோட்டமாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ அழகுன்னு. கோயிலேருந்து வெளியே வந்தோடனே முன்னுக்கே அரச மர நிழலில் திருப்பதி வெங்கடாச்சலபதி இருக்கார் பாருங்கள். அவரை இப்போ போயிட்டு சுற்றி கும்பிட்டு வருவோம். கோயில் கோல்ட் ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிறனால பயங்கரமாக இருக்குது வாகனங்களோட சத்தம்.
இன்னைக்கு ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, அவரையும் கும்பிட்டு அவரை சுற்றி கும்பிட்டு வருவோம். இன்னைக்கு நவக்கிரகம் இருக்குது. எப்போ வந்தாலும் இந்த பதிகத்தை நாங்கள் நின்று ஆறுதலாக பாடிட்டு தான் போவோம். இதை பாடுறேன்னா அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். நவக்கிரகத்துக்கு பக்கத்துலேயே சனீஸ்வரருக்கு இப்போ சிலை வச்சுருக்குறாங்க. இது முந்தியெல்லாம் இருக்கல, இப்போ நினைக்கிறேன் ஒரு 10 வருஷமாக இந்த சிலை இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நீல கலரில் அவர் குடுப்பாட்டி, சனீஸ்வரருக்கோட நிறம் தானே நீலம், அந்த கலரில் உடுப்பாட்டி அவ்வளோ அழகாக வச்சுக்கிறாங்க. வாங்க அவரையும் சுற்றி கும்பிட்டு வருவோம். இது பக்கத்துலேயே யாகத்துக்கு ஒரு மண்டபம் கட்டியிருக்கிறாங்க. அந்த வேலை இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. கோயில் பார்க்க இன்னும் எவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் சின்னதில் இங்கே ஒரு மயிலில் 2-3 இருந்துச்சு முந்தி. மயில் கோழியெல்லாம் இருக்கும். பார்ப்போம் இப்போயும் இருக்குதான்னு போயிட்டு பார்ப்போம். ஒரு மயில் இருக்குது, உங்களுக்கு தெரியுதோ தெரியல, ஆனால் உள்ளுக்கு ஒரு மயில் இருக்குது. கோழினா இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா முதல்ல சத்தம் எல்லாம் கேட்டுச்சு, கோழி சத்தம் எல்லாம். வெள்ளை கலர் 2 கோழி இருக்குது. முந்தின நிறைய புறா வளர்ப்பாங்க, ஆனால் இப்போ 1-2 தான் அங்கிட்ட இங்கிட்ட இருக்குது. கோயில் வாசல்லையே பூக்கடையே இருக்குது. கோயிலுக்கு வேண்டிய பூசைக்கு வேண்டிய பூ, பழங்க, தேங்காய் எல்லாம் இங்கேயே வாங்கிட்டு போகலாம். கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது.